அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்கள் வீடுகளுக்கு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே விசுவாசத்தை அநேகரிலே காண முடிவதில்லை. சில பேர் தங்கள் சொந்த கணவனுக்கு மனைவிக்கு விசுவாசமாய் உண்மையாய் இருக்கிறதில்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறதில்லை. தொழில் செய்கிற இடங்களில் எங்கள் எஜமான்களுக்கு ஸ்தாபனங்களுக்கு நாங்கள் சில வேளைகளில் உண்மையாக இருக்கிறதில்லை. பாடசாலைகளிலே நாங்கள் சில நேரங்களில் ஆசிரியர்களுக்கு உண்மையாக இருக்கிறதில்லை. ஆசிரியர்கள் உண்மையாய் பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்துவதில்லை. நட்புகளிலே கூட நிறைய நேரங்களில் கஷ்டப்படும் பொழுது நல்ல நண்பர்களாக இருப்போம். ஒரு ஆளுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துட்டால் சில நேரங்களில் அந்த நட்புகளுக்கு விசுவாசமாக இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்றைக்கி நாங்கள் ஒரு நபரை குறித்து பார்க்க இருக்கிறோம். தொழில் விசுவாசம்னா இவர் ஒரு சிறந்த உதாரணம். அவரை பற்றி நாங்கள் பார்க்குறதுக்கு முன்பாக இந்த பின்னணிக்கு போவோம். ரைட்டா? அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட பேர் தாவீது. நல்ல ராஜா தான். அவர் ராஜாக்கள் முன்னணியிலேருந்து யுத்தங்களை நடத்துறது உண்டு. ஒரு முறை அவனை ஏனோ தெரியா தான் யுத்தத்துக்கு போகாமல் தன்னோட தளபதியை யுத்தத்துக்கு அனுப்பி அவர் வீட்டில் இருந்தார். வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பொழுது போயில்லை. எழும்பி அங்கே எங்கே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு மேலிருந்து பார்க்கும்போது ஒரு பெண் குளிச்சு கொண்டிருக்கதை பார்த்துட்டார். அந்த பெண்ணை பார்த்தோன்னு அவருக்கு சோதனை வந்துட்டு அந்த பெண்ணை அடையணும்னு. அப்போ ஒரு ஆளை அனுப்பி சொல்ல, அவர் யாருன்னு விசாரின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லி அவரோட தவறான ஒரு உறவுக்குள்ளே போகிறார். அந்த பெண் பாவம், அவட வாழ்க்கையை ராஜா கூப்பிடும்போது அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் காலம் ஆனோன்னு திடீர்னு அந்த பெண் ஒரு தகவல் அனுப்புகிறா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இப்போ ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த பெண்ட பேர் பத்சேபால், அவட கணவன்ட பேர் உரியா. அந்த உரியா தான் எங்களோட கதாநாயகன். இன்றைக்கு உரியா இராணுவத்தில் யுத்தம் பண்ண போயிருக்கிறாரு. யுத்தம் பண்ண போக வேண்டிய தாவீது யுத்தம் பண்ணாமல் தன்னோட கடமையில தவறி வீட்டில் சும்மா இருந்தாங்கட்டி சில கவனமாக இருக்கணும். சும்மா இருக்கிற மனது தான் சாத்தாண்ட ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க, வேலைத்தலவன். சும்மா இருந்தவன் தான் அவனுக்கு சோதனைக்கு உட்பட்டான். குளிக்கிறத பார்த்தான், அவோ அடையணும்னு நினைச்சான், அடைஞ்சான். ஆனால் அது ஒரு கடவுள்கிட்ட பார்வையில் ஒரு பாவம். இன்னொருத்தண்ட மனைவியோட இவன் தவறான உறவு கொண்டான். இப்போ என்ன செய்யறான்? அந்த பாவத்தினால வந்த விளைவை மூடி மறைக்க பார்க்குறான். ஐயோ, பத்சேபாட கணவன் யுத்தத்தில் இருக்கிறானே, இப்போ கர்ப்பவதியான யாருன்னு தேடி பார்த்தா தான் பிடிபற்ற கூடான்னு என்ன சொல்றா? தளபதிக்கு சொல்லி அனுப்புறான், உரியாவை அனுப்பிவிடேன். உரியா அரண்மனைக்கு வந்திருக்கிறான். அவன் விருப்பத்தோடு வரல. எல்லாரும் தளபதியும் மற்றவங்கெல்லாம் யுத்தம் செய்யும் போது தான் சந்தோஷமாக வீட்டில் சந்தோஷமாக இருக்க உரியாவுக்கு விருப்பம் இல்லை. அவன் அரண்மனையில் மற்ற போர் சேவரோடு படுத்து இருக்கிறான். ராஜா கேட்குறான், நீ வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை? எவ்வளையோ நாள் யுத்தத்தில் இருந்திருக்கிறான், காஞ்சி போய் வந்திருக்கிறான். ஒழுங்காக சாப்பிட்டானோ தெரியல, மனைவியோடெல்லாம் இருக்க சந்தோஷமாக. ஆனால் அதெல்லாம் இல்லை. எல்லாரும் என் தளபதியும் இராணுவமும் யுத்தத்தில் இருக்கும்போது நான் ஒரு போர் வீரன், என் தொழிலில் நான் சரியாக இருக்கணும் சொல்லி அவன் வீட்டுக்கு போயில்லை. ராஜா கேட்குறார், உன்னோட மனைவியோட போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே, வீட்டுக்கு போயில்லையான்? என் தளபதியும் மற்ற வீரர்கள் எல்லாம் அங்கே யுத்தம் செய்யும்போது நான் மட்டும் எப்படி போயிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க ஏலான்றோம். இவ்வளையோ சொல்லி பார்ப்பான், கேட்க மாட்டான். அப்புறம் ராஜா என்ன செய்யற, அவனை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா குடிக்க கொடுத்து குடிபோதையிலையாவது வீட்டுக்கு போகணும்னு பார்த்தான். அதுவும் அவன் போயில்லை. அந்த போர் வீரர்களோடே படுத்து கொண்டான். அப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒன்று அனுப்பி விடுறேன்னு சொல்லி திருப்பி பார்த்தான். இது சரி வராது, இவன் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. அவ்வளவு அவன் தண்ட தொழிலுக்கு விசுவாசமாக இருந்தான். இதில் அழகாக சொல்லியிருக்கு, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். நல்லா வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவரின் சேவகரோட தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். வசனம், இந்த கடமை உண்டு. அவன் தன் தொழிலுக்கு விசுவாசமா இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தொழில் விசுவாசம் இல்லை. வேலைக்கு நேரத்துக்கு போறது இல்லை. அடிக்கடி தொட்டதுக்கெல்லாம் லீவ் எடுக்கிறது. நல்ல சுகபலமாக இருப்பாங்க, பொய்க்கு சுகம் இல்லைன்னு சொல்லி போய் லீவ் எடுக்கிறது. தொழில்துறைக்கு வந்தாலும் அங்கே ஐஸ் அடித்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருக்குது. அவங்க மற்றவங்களோட பேசி சந்தோஷமாக இருக்கிறது பிழை இல்லை. தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இல்லை. எங்களோட முதலாளிமாருக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை. எங்களோட சக ஊழியர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை. இது ஒரு பிரச்சனை. அதுக்காக விசுவாசங்கிற போரில் மற்றவங்க எங்களை சுரண்ட நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. சில இடங்கள் என்ன செய்வாங்க, விசுவாசங்கிற பேரில் நாங்கள் சுரண்டப்படலாம். அதில் கவனமாக இருக்கணும். அடுத்த பக்கத்தில் இன்றைக்கி சரியான பரிதாபம் என்ன தெரியுமா? இந்த உரியாவை போருக்கு அனுப்பிட்டு படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். உரியாவை முன்னுக்கு அனுப்பு, யுத்தத்தில் அவன் சாகட்டும்னு. அதே மாதிரி முன்னுக்கு அனுப்பி அவன் செத்து போகிறான். பெரிய பரிதாபம். ஆனால் கடவுள் தண்டிக்கிறார். தாவீதை தண்டிக்கிறார். தாவீது என்ன செய்கிறார்? உரியாட மனைவியை தனக்கு மனைவி ஆக்குறான். அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளை
சோம் இல்லாமல் கிடக்கும்போது எவ்வளையோ ஜெபிச்சு பார்ப்பான், கடவுள் பதில் கொடுக்க மாட்டார், பிள்ளை செத்து போகுது. அவன் செய்த பாவத்தினால் அவன் மற்ற மகன் அவனுக்கு எதிராக எழும்பி இவனை நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவான். நாங்கள் பாவம் செய்யும்போது அதில் விளைவுகள் உண்டு. கடவுள் தாவீதை தண்டிச்சார். ஆனால் உரியாவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் விசுவாசமாக இருந்தோ ஒரு நபராக இருக்கிறான். தொழில் விசுவாசம். இன்னைக்கு இந்த விசுவாசம் மிருகங்கள்கிட்ட இருக்கு, நாய்க்கு இருக்கு. என்னத்தான் அடித்தாலும் விரட்டினாலும் எஜமான்ட்ட வந்து கொண்டே இருக்கும். இந்த விசுவாசம் எங்களில் காணப்படுதா? எங்களோட மனைவிக்கு அல்லது கணவனுக்கு நாங்கள் விசுவாசமாக உண்மையாக இருக்கிறோமா? எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா? எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா? எங்களோட ஆசிரியர்களுக்கு, எங்களோட மாணவர்களுக்கு, அல்லது எங்களோட தொழில் செய்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, எங்களோட உறவு முறைகளுக்கு, நட்புகளுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோமா? உறவுகளை மதிக்கிறோமா? அவங்க எனக்கு இது செய்யலை, ஆகவே நான் இதை உறவை முடிச்சு கொள்வேன். எனக்கு அவங்க உதவி செய்யலை, ஆகவே நானும் உதவி செய்ய மாட்டேன் இருக்கிறோமா? அல்லது எங்களோட வாழ்க்கையில் இந்த விசுவாசம் காணப்படுதா? நாங்கள் கடினமான காலங்களிலும் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் உண்மையாக இருந்து அவங்களோடு இருக்கிறோமா? அல்லது கடினமான காலங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துடுறோமா? அல்லது எங்களோட சுயநலமான ஆசைகளுக்காக, சுயநலமான வசதி வாய்ப்புகளுக்காக நாங்கள் மற்றவங்களை காட்டி கொடுக்குறோமா? அல்லது எங்களோட வாழ்க்கையில் அந்த உண்மைத்தன்மை விசுவாசம் காணப்படுதா? நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து, உறவு முறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் எங்களோட விசுவாசத்தை தன்மையை காத்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் உரியாவை பற்றி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வம்ச அட்டவணை, இயேசுவோட மூதாதையரை பற்றி அந்த வம்ச அட்டவணையில் இருக்குது. அழகாக சொல்லியிருக்குது. இயேசு அந்த பத்சேபாலோட சந்ததியில் பிறந்தார். பத்சேபாலின் கணவனாகிய உரியான்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசுட வம்ச அட்டவணையில் உரியாவுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டதை நாங்கள் காண்றோம். சில நேரங்களில் மனுஷட பார்வையில் நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது ஆக்களை எங்களை மதிக்காமல் இருக்கலாம். நாங்கள் விசுவாசமாக இருக்கும்போது அவனை பார்த்து கோலன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். நாங்கள் சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் இந்த விசுவாச தன்மை இல்லாட்டி, அல்லது கடவுளில் உண்மை உள்ள தன்மை இல்லாட்டி, அது ஒரு நாள் அதன் விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். நிறைய நேரங்களில் நாங்கள் நம்பகத்தன்மையை உடைச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறது இல்லை, விசுவாசமாக இருக்கிறது இல்லை, எஜமான்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை, பெற்றோருக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை. ஏமாற்று, பொய் இப்படி இருக்குது. ஒரு முறை இப்படித்தான் ஒரு பறவை, பென்குயின் ஒரு பறவையும் ஒரு கலைமானும் என்ன செய்திச்சான், ஒரு இடத்துல போயிட்டு நிறைய பழங்களை கண்டிச்சான். அந்த பழங்களை பார்த்தேன்னா அது ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்த ஒரு நரி கேட்டுச்சா, நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியாதுன்ட்டான். ஐயோ சொல்லுங்களேன்னு இந்த நரியை நம்பி என்ன செய்துச்சா, இவங்க சொல்லிட்டாங்களா ரகசியத்தை, அங்கே நிறையா பழங்கள் இருக்குது ஆனால் யாருக்கும் சொல்லாதன்னு. உடனே இந்த நரி என்ன செய்துச்சா, இந்த நம்பிக்கையை உடைச்சி தன்னை நண்பர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் போயிட்டு ஊரில் எல்லாம் சொல்லிட்டா இங்கே நிறையா பழங்கள் இருக்குது. திரும்ப இந்த பெண்குயினும் இந்த கலைமானும் பார்க்கும்போது எல்லா பழங்களும் முடிஞ்சிட்டான். 2வது முறை இதே மாதிரி நடந்துச்சான். 3வது முறை இந்த பெண்குயினும் அந்த கலைமானும் ஒரு முடிவெடுத்துச்சான், இதுக்கு நல்ல நரிக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்போன்னு சொல்லி அங்கே நிறைய மீன்கள் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் எடுக்கலான்னு சொல்ல இவனுக்கு சொல்ல யாருக்கும் சொல்லாதுன்னு அவன் போய்ட்டு எல்லாருக்கும் சொன்னால் அங்கே மீன் ஒன்றும் இருக்கல, எல்லாரும் அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த நரி உணர்ந்துச்சா, நான் செய்தது பிள்ளைன்னு, இனி நான் விசுவாசமாக இருப்பேன். நாங்கள் விசுவாசமாக இருக்கிறனால சில எங்களோட நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது எங்களுக்கு கஷ்டம் வரும்போது எங்களை கைவிட்டுட்டு போயிடுவாங்க. கஷ்டத்தில் எங்களை அந்த நேரத்தில் இருக்கிறது. சில எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிகளில் நிறைய பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோமா? எங்களோட பெற்றோரோட பிரச்சனை வரும்போது விசுவாசமாக இருக்கிறோமா? தொழில்துறைகளில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, சுவாமி உரியாவை போல நாங்கள் உண்மையானவர்களாய், நன்றி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.